700 கொடுத்து வாங்கின இந்த ஃபில்டர் ஒரு மாசத்திலேயே வாயா பொழந்துடுச்சு. அதை எப்படி இப்படி சரி பண்ணி ஓட வச்சன்றது தான் கதை. மிதி வண்டியை மிதிச்சபடியே பாத்தீங்கன்னா நண்பர் வீட்டுக்கு நம்மளுடைய பயணம் தொடர்ந்து. விலை அதிகமா விற்கிறீங்க, ஆனா சைனா ஐட்டத்துக்கு வாரண்டி இல்லைன்னு சொல்றீங்களே, நியாயமா இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட புலம்புறன்னு ஒருத்தர் அறத்துக்கத்துல அண்ணாந்து பாக்குறான். கொஞ்ச தூரம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இப்படி வேர்க்குது, இது காரணம் வயசா இல்ல வெயிலா? இதை பத்தி அப்புறம் பேசுவோம். நாங்க மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அக்வேரியம் ஷாப்புக்கு வந்தோம். இங்க நாங்க ஆல்ரெடி தள்ளிவருக்கு பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு போனோம். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால திரும்ப நாங்க இங்க வந்தோம். இந்த கடையில வே ஆஃப் ஹேண்ட்லிங் கஸ்டமர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க போறப்போ ஒருத்தர் கேப் போட்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரு கொஞ்சம் நல்லாவே பேசினாரு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு போனப்ப தெரியாம க்ளோசிங் டைமுக்கு போயிட்டோம். இருந்தாலும் அவங்க எதுவும் அர்ச் பண்ணாம எங்களை பொறுமையா பார்க்க சொன்னாங்க. நாங்க சூஸ் பண்ண எடுத்து கொடுத்துட்டு தான் ஸ்மூத்தா முடிச்சாங்க. நல்ல ஒரு விசாலமான பெரிய கடை. பெட்ஸுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், ஆக்சசரிஸ், பிளே ஐட்டம்ஸ் இதெல்லாமே இங்க இருக்குது. அண்ட் முக்கியமா இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை குழந்தைங்களை கவர் பண்ற ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? சோ உங்களுக்கு டைம் இருந்தா மறக்காம இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பம்ப் மட்டும் தான் வாங்கினேன். இந்த பையன் இங்க படுத்தணும் தான், இவன் உங்க ஆளான்னு கேட்டேன். இல்ல இவன் இங்க சுத்தின்னு இருப்பான், சாப்பாடு போடுவான், இங்க படுப்பான், போயிடுவான், வருவான், போவான்னு சொன்னாங்க. தட்ஸ் குட். தெளிவா அவன் டேங்குக்கு செடி வாங்கி இருந்தான். திரும்பி பார்த்தா அலிகேட்டர் கார்லாம் கண்ணுல படுது. என்னடா நீ பொறுப்பு இல்லாம போயிட்டு வண்டியில உட்காந்துட்ட, இங்க வா. சூரியன் பாரு உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக வந்திருக்குது, முத்தம் வாங்க போறேன். அப்படியே ரெண்டு பேரும் சூரியன் கிட்ட முத்தத்தை வாங்கிட்டு சும்மா சிட் சாட் பண்ணிக்கின்னு அப்படியே கிளம்பிட்டோம். வரப்ப கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த மாசம் ஆடி மாசம் தலைவர் வீட்டுல கூழ் ஊத்துனாங்க. எனக்கு ஒரு டப்பால கட்டி குடுத்துட்டாங்க. அது எத்தனை வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். வர வழியில மனசுக்குள்ள ஒரே சஞ்சலம், சந்தேகம். நம்ம பண்ண போற ஐடியா ஒர்க் ஆகுமா, திரும்ப ஃபில்டர் ஓட வைக்க முடியுமா அப்படின்னு. இதுதான் என் டேங்க். அவன் தான் ரெட் ஜீல், அவன் ஒரு ரெட் பீட்டா. பிசி ஸ்பீடுன்னு 2 நெரைட் ஸ்னெல் இருக்கும். என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, கீழே மோட்டர் ஒர்க் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஏர் ஸ்டோனை பம்பில் கனெக்ட் பண்ணி அந்த மோட்டர் இருந்த இடத்துல நம்ம அந்த ஏர் ஸ்டோனை போட்டோம் அப்படின்னா பபுள்ஸ் மூலமாக தண்ணி மேல காத்தோட கலந்து வந்துடும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அந்த பக்கம் ஸ்லாட் இருக்கிறத கவனிக்காம நான் எமிரி ஷீட்டை போட்டு தேய்ச்சி ஒரு பக்கம் ஓட்டியா உண்டாக்கிட்டேன். நல்ல வேலையா அந்த ஓட்டை ரொம்ப பெருசா இல்லாதனால தப்பிச்சேன். நல்லபடியா ஃபில்டர் ஒர்க் ஆகுது. உங்களுடைய இன்டர்னல் ஃபில்டரும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போடாம அது ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரா மாத்திருங்க. நான் ஹாப்பி, ரெட் ஜீல் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி.